காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, 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 காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. கொடுத்த வாக்கு தத்துவம் கம்ப்ளீட்டா தந்திடுவாரே. கண்ணீர் ஜெபமெல்லாம் கழிப்பாக மாற்றிடுவாரே. இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சொல்ல, இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அப்படி சொல்ல. வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. புதிய ஆசிகளை பிரதிஷ்டை செய்து தந்திடுவாரே. வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. புதிய ஆசிகளை பிரதிஷ்டை செய்து தந்திடுவாரே. கடனே இல்லாம அள்ளி கொடுக்க வைத்திடுவாரே. இனி வெட்கம் இல்லாம தலை நிமிர செய்திடுவாரே. இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இயேசு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது பூரண நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம்.
பாட்டு பண்ணும் நேரம். எனக்கா இத்தனை கிருப என்னே அளவற்ற கிருப எனக்கா இத்தனை கிருப என்னே அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான். அறுவடை காணாமல் பணிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான். அறுவடை காணாமல் பணிந்து போனவன் நான். தரிசான என்னை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான். வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான். வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. எனக்கா இத்தனை கிருப என்னே அளவற்ற கிருப எனக்கா இத்தனை கிருப என்னே அளவற்ற கிருப. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க
என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர் நீர்தான் என் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர் நீர்தான் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் நீர் என்னை தாங்குவதா தொங்குவேன் நிம்மதியா கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுகிறீர் நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுகிறீர் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் நீர் என்னை தாங்குவதா தொங்குவேன் நிம்மதியா இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார் காத்திருப்பேன் நான் பொறுமையுடன் கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார் காத்திருப்பேன் நான் பொறுமையுடன் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை
தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நலத்தோடும் சுகத்தோடும் கூட இருக்க தேவனிடத்தில் அனுதினமும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரும் வழி நடத்தட்டும். கர்த்தர் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ கண்டிப்பாக அதை செய்வார். தைரியத்துடன் நாம் அவரை சார்ந்து இருப்போம். பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அனுதினமும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த இந்த வசனம் மத்தேயு 25வது அதிகாரத்தில் 35, 36. மத்தேயு 25வது அதிகாரம் 35, 36 2 வசனங்கள். இதனுடைய தலைப்பு, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பசியா இருந்தேன் 35வது மத்தேயு 25வது அதிகாரத்தில் 35வது வசனம் 36 வாசிக்கிறேன். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், எனக்கு என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பிரியமானவனே, இத்தனை காரியங்களும் பைபிள்ல போட்டிருக்குது. அப்போ ஒவ்வொன்றாக நாம் நினைக்கும் பொழுது இந்த காரியங்களில் எந்த காரியத்தை நாம் ஜனங்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். எத்தனை பேர் உலகத்துல இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது, இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது அநேகர் இந்த கோவிட் காலத்துல பிள்ளைகளுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அது மிகவும் நன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர்கள் பசி பட்டினியாக இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது பசியாய் இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு செய்யும் பொழுது நீ எனக்கு செய்கிறாய் என்று சொல்றாரு ஆண்டவர். அப்ப பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்றாரு ஆண்டவர். பசியா இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்மளால முடிஞ்சது அவர்களுக்கு பசியை தீர்க்க நாம் உதவி செய்திருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். தாகமாய் இருக்கிறவர்களுக்கு 2 வகையாக இதை ஏற்றுக்கொள்ளலாம். தாகமாய் இருக்கிறவர்களுக்கு, அதாவது சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு தாகமாய் இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லலாம். இன்னொன்று, உலகபரமான காரியங்களை பார்க்கும் பொழுது தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்த்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இதில் வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, மனிதர்கள் கேட்கல, எப்போ நீங்க பசியா இருந்தீங்க, எப்போ நீங்க தாகமா இருந்தீங்க, எப்போ நீங்க வியாதியா இருந்தீங்க, எப்போ நீங்க சிறைச்சாலையில இருந்தீங்கன்னு ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ, இந்த மாதிரியான காரியத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று அவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். அதாவது கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஜனங்களுக்கு தேவைப்படும் தேவைகளை நாம் சந்திப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்றாரு. அந்நியனாக இருக்கும் பொழுது குட் சமாரிட்டன் பார்க்குறீங்களா, நல்ல சமாரிட்டன் பார்க்குறோம்ல. அந்நியனாக இருக்கும் பொழுது அவனுடைய தேவைகளை அந்த அந்நியனான சமாரிட்டன்காரன் தான் உதவி செய்கிறான். அந்த மாதிரி அந்நியராய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வேலை வெட்டி எவ்வளவோ பேருக்கு வேலை பாதிப்பு இருக்குங்க.
இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிறியா, எனக்கு இப்போ வேலை இல்லை, சேவா காசு கொடுக்கணும், என்னைய சேர்த்து வீட்டில் சேர்த்துக்கிட்டு அப்படி இருக்கு. நம்ம கேள்விப்படும் பொழுது நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது கூட பிறந்தவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான காரியத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தேவைகளை, பரவாயில்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் உனக்கு நான் உதவி செய்கிறேன், வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இப்போ உள்ள காலகட்டங்களில் நான் சொல்கிறேங்க, சில பேர் செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா. அதனால நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். உலகத்தில் இவ்வளவு பேருக்கு ஒரு தேவைகள் இருக்கிறது, இருந்த பொழுதும் நம்ம என்ன தெரியுமா, சுயநலவாதியாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனை நமக்கு மாத்திரம் இருந்தா போதுன்னுட்டு வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்ற காரியங்கள் இதுதான் சொல்றாரு. நீ பிறருக்கு செய்யும் பொழுது நீ எனக்கு செஞ்ச மாதிரின்னு சொல்றாரு ஆண்டவர். வியாதியா இருந்த வஸ்திரம் இல்லாத இருந்தேன் என்று பார்க்கிறோம். அடுத்தது வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். எத்தனை ஜனங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு வஸ்திரம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்கங்க உலகத்துல. ஆடைகள் இல்லாத, அதே போட்டதே போட்டுக்கிட்டு கிழிஞ்ச துணி, இந்த மாதிரி நம்ம சந்திக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகள் என்ன என்று அறிந்திருந்தும் நாம் உதவி செய்யாது இருப்பது எப்படி? கண்டிப்பாக என்ன தேவை என்று அவர்கள் நாம் புரிந்து அதன் பிரகாரம் நாம் அவர்களுக்கு உதவி செய்வது, அது கர்த்தருக்கு செய்வது போல. அல்லேலூயா. வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். எத்தனை பேர் நோயில் பிணியில் இருக்கும் பொழுது அவர்களை போய் சந்திச்சு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் நாம் சொல்லி வருகிறோம். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். எப்படி இப்போ வியாதியில நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறோமா? விசாரிக்கல. அப்ப அவரு சொல்றாரு, நீங்க அவங்கள விசாரிச்சாதான் என்ன விசாரிக்கிற மாதிரி, நீங்க அவங்கள விசாரிக்கலனாக்கா என்னையும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதுங்க. நம்ம மற்றவங்களுக்கு செய்யறது ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அது நீ எனக்கு செய்த அப்படின்னு சொல்றாரு இல்லையா. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். எத்தனை காரியங்களை போட்டிருக்குதுங்க. எத்தனை காரியங்கள்ல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. அந்த தேவை நாம் புரிந்து அறிந்திருக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும், நம்மளால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு செய்வது போல. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சகோதரருக்கு உதவுவது நம்முடைய கடமை. முதலாவது நம்முடைய பிள்ளைகள்ங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்வது அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பைபிள் அப்படித்தான் போட்டிருக்குதுங்க. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. உதவி செய்யாவிடில் நமக்கு செய்யாததாக கர்த்தர் கூறுகிறார். நம்ம அது செய்யல மற்றவங்களுக்கு, அதாவது எவ்வளவு செய்யறோம் அவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன் அதெல்லாம் இல்லைங்க. நம்மளால முடிந்தது. அவர்களுடைய தேவை என்ன, சின்னதாக இருந்த பொழுதுமா அந்த தேவை நம்ம சந்திக்கிறது தெரியுங்களா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யாவிடில் நீ எனக்கு செய்யா. கர்த்தர் சொல்லும் வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு செஞ்ச, நீ எனக்கு செய்கிற அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேருங்க நம்ம தெரிஞ்சோம் என்ன தெரியுமா, தெரியாத போல இருப்போம். அவனுக்கு எனக்கு என்ன, அவன் சம்பாதிச்சான் அவன் சாப்பிட்றான், நான் சம்பாதிச்சு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன், என் பொண்டாட்டியை பார்க்குறேன், என் பிள்ளைங்க இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்க? ஆண்டவருடைய தியாகமான அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் இல்லை. செய்யறதுக்கே நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த கருணை உள்ளம் இல்லை, அன்பு இல்லை. பசி பட்டினியாக இருக்கிறவங்க எத்தனை பேருங்க இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறாங்க தெரியுங்களா. அவங்க தேவை என்னன்னு சொல்லிட்டு நம்ம சந்திச்சு அவங்களுக்கு அந்த தேவையை செய்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறது அவங்களுக்கு செய்கிறது நீங்கள் எனக்கு செய்கிற மாதிரி. குறிப்பாக நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்ம சபையில் கூட எடுத்துக்கிட்டால் கூட எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இந்த கோவிட் டைமில் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்து இருக்கிறோம். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள்.
தேவைகள் உள்ளவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு நம்ம எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். நம்ம கேள்விப்பட்டோமா, கண்ணார பார்த்தோமா, நமக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி அந்த மனசு தாங்க ஆண்டவரை பார்க்குறாரு. தெரியுதுங்களா? மனசு தான் பார்க்குறாரு. ஆண்டவர் மூஞ்ச பார்க்கலாம், மனசு இருக்குதா நமக்கு. இங்கே சின்னதை கொடுத்தா கூட ஆண்டவர் என்கிட்ட இருக்குது இவ்வளோதான்னுட்டு அந்த விதவை பாருங்க, இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தா இல்லையா, ஆண்டவருக்கு என்ன கொடுத்தா இல்லைங்களா? அதை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நாம் எப்படியாக பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம் என்று நினைத்து பாருங்க. நம்மால் முடிந்த அளவு ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் அனைத்தும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அனைத்தும் பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளவு செய்கிறோன்னு இல்லைங்க, என்ன அவங்களுடைய தேவை என்ன என்று மனசார செய்கிறீங்களா, அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. பாருங்க, சில காரியங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது பைபிளில் ரொம்ப மனசு பயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஐயோ நம்ம செய்யலைன்னா இந்த மாதிரி வருமா அப்படின்ட்டு பைபிளில் எழுதியிருக்குது அப்படின்ட்டு அந்த பயம் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தாங்க நமக்கு தெரியும். நம்ம உலகத்தில் வசனங்கள் வாசிப்பதில்லை, அதன் பிரகாரம் நடக்கிறதில்ல. அப்போ நமக்கு என்ன தெரியுங்களா, ஒரு பயமும் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வசனங்கள் பிரகாரம் நடக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணுங்க. அப்போ இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். மத்திய 25வது அதிகாரத்தில் பாருங்க, நீங்கள் செய்யலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ செய்யலைன்னா என்ன வரும், ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படின்லாம் பேசுவாங்க. செய்யலைன்னா செய்யாமல் இருக்கிறீங்க தெரியுங்களா, இருந்தும் செய்யாமல் இருந்தீங்களா தான் ஆண்டவர் கொடுக்குற இந்த வசனங்களை வாசியுங்க. மத்திய 25வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். மத்திய 25:40 வாசிக்கும் பொழுது, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, எந்த ராஜா, ராஜாதி ராஜன் நம் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜா. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரன, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மத்திய 25:45, அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ, ஒன்று செய்யறதை பற்றி பேசுகிறார் ஆண்டவர், ஒன்று செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று போட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்யலைன்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? 46வது வசனங்களை வாசிப்போம். மத்திய 25:46 வாசிக்கும்போது, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்னியை அடையும்படி பாருங்க, அது போட்டிருக்குது, நித்திய ஆக்னிக்குள் அடைவார்கள் என்று போட்டிருக்குதுங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியல, அவருக்கு என்ன தெரியும், என்னோட கஷ்டம் என்ன தெரியும், இதெல்லாம் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த 46வது வசனத்தில் எழுதியிருக்கிறார் ஆண்டவரே, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்னியை அடைவார்கள். நித்திய ஆக்னிக்கு அடைவார்கள் என்று போட்டிருக்குது. அதில் நீ செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வசனம் இன்னொன்று சொல்கிறார். அதே வசனத்தில், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நித்திய ஜீவனுக்கு அவர்கள் போவார்கள் என்று சொல்லிருக்கு. நித்திய ஜீவன் நிரந்தரமாக ஆண்டவருக்குள் வாழ்கிறவர்கள், இதுதாங்க நீதிமான்கள். சரிங்களா? நீதிமானாய் இருக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதும் முயற்சி செய்யணும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அவருடைய மனசு நமக்கு இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அப்படியாக செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு
நினைக்காதீங்க. சின்ன காரியமாக இருந்தாலும் அவருடைய தேவைகளை சந்திக்கிறீங்க, மனப்பூர்வமாக செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது கர்த்தருக்கே நீங்கள் செய்கிறீர்கள் என்று வசனம் போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாதிரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய தயாரான நிலையில் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமான்களாக நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று போட்டு இருக்கிறது. பிரியமானவர்களை, நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, அப்படியாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் எதை சிறியவர்களாக அவர்களுக்கு செய்கிறீங்களோ, நீங்கள் எனக்கு செய்தது அப்படின்னு கர்த்தர் சொல்கிற வார்த்தை. இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படியாக பிறருடைய உதவிகள் நம்ம முக்கியமாக இருக்கும் பொழுது சில காரியங்களை குறித்து ஜனங்களுடைய கஷ்டங்கள் அல்லது ஆகாரம் இல்லாமல் இருப்பார்கள், அவர்களுக்காக இவ்வளவோ காரியங்கள் எழுதியிருக்கிறார். எது நம்மளால் முடியுதோ மனசார நம்ம செய்யும் பொழுது அது தேவனுக்கு நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. Beloved brothers and sisters, today during this COVID time still it is coming decrease, so that praise God that Lord is taking care of it. A good Lord bless each and every one of you. Today I have taken Matthew chapter 25 verse 35 and 36. The title is, whenever you did this for one of the least, you did it for me. When we read the scripture, this COVID time, many people, there are a lot of needs, so that we have to identify. If we want to help the people with full heart, full mind, you have to identify and you should be able to help them. That's what God is telling, that wherever, He said, whenever you did this for one of the least, you did it for me. When we read this scripture, Matthew chapter 25 verse 35 and 36. I was hungry and you fed me, thirsty and you gave me a drink. I was stranger and you received me in your home. Naked and you clothed me. I was sick and you took care of me. In prison and you visit me. There's so many things people's needs we can see in this world, especially this COVID time. Most of the Christian children, they lost their job, financially find it difficult, so that in such a way that they are going through. If you have seen these people, this is what God is telling. If you have seen, we should be able to help, because God is compassion, the same attitude we must have, the compassion. When we see people are suffering, they don't have food, they don't have work, we need that Lord's compassion, because we are God's child. We can see them suffering many things, that which one you can able to help them. It's most important. He said, I was hungry, you feed me. I was thirsty and you give me drink. I was stranger, you take me, you receive me in your home. I was naked and you clothed me. I was sick and you took care of me.
I was in prison and you visit me. This is so many things that people are going through. If you identify people, you should be able to help these people. That's what God says. Whoever help the others, you're helping me. When do for others, you are doing for God. Here the scripture says that you are doing for others, you are doing for God. You can say, when I got do for God, when he got angry, where he got fall sick. I never see God fall sick and hungry and all that. He's mentioning about the people, So those who are going through the situation, when we took care of them, he said, whenever you do for the people, you are doing for me. This is what the Lord says. Matthew chapter 25 verse 40, the king will reply. Which king? The Lord of Lords, the King of Kings, the King of the universe, our Lord Jesus Christ. He is telling that, I tell you, whenever you did this for one of the least important of these brothers of mine, you did it for me. See, the sentence says that the least of these people, your brothers, you take care of these people, you are doing it for me. This is what the scripture says. Think and see during this time how we can help these people, how we can support them financially. People who are starving, don't have food, So certain things that even can be a very small things, but God's eyes, it is a very big things, This is what God is expecting from us. As a Christians, we live in this world. We need a compassion for the people. You see, when Lord see many crowd, Lord Jesus Christ was full of compassion, This kind of compassion we must have as the children of God. So that you see, think and see, even your own brothers, sisters suffer, we got no heart to help them, So many things are happening. I have seen this COVID time, many things is happening. People, they don't bother whether they are suffering, How could we help? That is not, they are not thinking about it, Can be our own brothers, sisters. The difficulties comes, they will avoid. I'm telling you, when I go through 1 year, I was suffering. No one in my house, my family got no jobless, No one come and help. But God give me the wisdom and the knowledge to run the family. No one is working. They all are well educated. But this is what Christians people, they can notice us suffering, but still they got no heart to help. But thank God, our Lord is helping us. And I come out 1 year, I come out from there, and every day I pray for my children, one after one, they all got the job. Situation can come, but you see, Christian people, they got no heart. You can have brothers, sisters, or I have got the siblings. But the time that we are suffering, who is helping us?
But remember, always the Lord will help you. But God is telling that this kind of situation when people are going through, you want to help. You help them. It's like helping me. That's what the scripture says clearly. So that we must have that heart to help those people are suffering. The needs. What are the needs? We can identify, and according to that we can help. What we can help, we can help. But we must joyfully do things. You know, we must have compassion for the people. Because our Lord Jesus Christ is full of compassion, you know. So that we can see Matthew chapter 25 verse 40. Verse 45, it says, Matthew chapter 25 verse 45. The king will reply, I tell you, whenever you refuse to help one of these least important one, you refuse to help me. If you refuse to help the least of the people, then you are refuse our Lord Jesus Christ. That's what the scripture says. He said, you refuse to help me. If you are not helping, you got no heart to help for the people, the same thing that you are not helping God. And we see Matthew chapter 25 verse 46. This then will be sign of the eternal punishment. You are scaring or not? When we are not doing it, God says that you will go for the eternal punishment. We must be very careful. As a Christians, we got so many things, so many teaching as God is teaching us, but we are not following. And we are not making, we are refusing things, and we are not helping the people during this time. He said they will go for the eternal punishment. But in this sentence there is a but, you know. But the righteous will go to the eternal life. You see, God is watching what you are doing. What is in your mind? What is in your heart? What kind of motive you live? Christians live in this world. We must be example to others. God says you be a testimony for you. Everywhere we can see many in this COVID time, during this COVID time, many of these Christians people, they are helping the people. Because this is the time for them to help. So we must have that kind of heart, you know. God is watching everyone. Whether you're doing big thing or small thing. You know, which one you can help, which way you can help these people. You must help them. If you help the list of the important people, God says you are helping me. This is what God's message. So this time, think about yourself. These 2-3 years we are going through the COVID time. How many of Christians' family are suffering, starving, jobless? In which way? You help them. Take note of it. It can be small things, but fully with a compassion heart, we do help or not. That's what God is seeing. So our Lord is seeing our heart. He said, you do to people, you are doing to me. That's what the scripture says that. So that my children,
whenever you did this for one of the least, you did it for me. This is what the Lord Jesus Christ was telling. We need a compassion heart, so that recall which way we can help, which way I can support them during this time. God is watching every one of the Christian child, so that we want to help the people. It is very important. So the Lord is teaching us this Matthew chapter 25, verse 35 to 46. When we read, we must understand the sentence clearly, as the Lord is teaching me that if you are not doing it, then you need to be answerable to God. God is seeing our heart. So may the good Lord bless each and every one of you during this time. We are children of God. We need to please our God in every situation. So let us pray. Father, we want to thank you and praise you for this moment is given this Lord. You say that whoever do for one of the least, you are doing for me. Yes, Lord. Give us the heart, Lord. Give us the compassion of the people, Lord. You are a God, always have compassion when you see a big, large crowd, Lord. And with the 2 fish, 5 loaves of bread, you feed 5,000 of people, Lord. So that kind of compassion, give us, God, which way I can help these people. Thank you and praise you, Father. You are a God, always take note what your children is doing, Lord. Help us and guide us, God. Thank you and praise you for this moment is given for us, God. Speak to your children, God. What shall I do for these people? In which way I can help them, Lord? I want to thank you and praise you, Lord, for this message is given for us. Thank you and praise you. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, பிறருக்கு நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே, அது எனக்கு செய்தீர்கள் என்று வசனம் கூறுகிறது ஆண்டவரே. அப்பா, பசி பட்டினியாக வாழ்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேரப்பா கர்த்தாவே, இந்த நாட்களிலே அநேகர் ஆண்டவர் உண்டு ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தாவே, அவர்களுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்த ஆண்டவரே, நாங்கள் உதவி செய்ய கிருபை செய்யும் அப்பா. எங்களுக்கு அந்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பேசுங்கப்பா. அப்பா, நம்ம 3 வேளை நாங்கள் சாப்பிட்றோம், ஆனால் ஒரு வேளை சாப்பாடு கூட ஜனங்களுக்கு இல்லாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் எப்படியாக உதவி செய்வேன் என்று அப்பா அவர்களுடைய உள்ளத்தில் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவோ பிள்ளைகள் கர்த்தாவே கஷ்டப்பட்டு அப்பா பட்டினியாக இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய வீடுகளில் இல்லங்களில் நாங்கள் போய் பேசி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வசனமானது கர்த்தாவே இருபுறமும் கருத்துள்ள பட்டயம் அப்பா. அப்படியாக அந்த வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அப்பா அது கிழித்து கொண்டு வருகிறதாக இருக்கிறதப்பா. தேவனே, அப்படியாக அப்பா எங்களுக்கு உம்முடைய இருதயத்தை தந்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்கள் ஆண்டவரை, இடைப்படுங்கள் ஆண்டவரை. நன்றி அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.
நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. செய்து முடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாம் தரத்தில் நாயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னாடி களமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னாடி களமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் நொடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னாடி களமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே,
ஏசையா என் நேசரே அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்